இன்றைய இனிய நாளில் உலக ஆட்சியாளர்களும் தீர்க்கதரிசனம் பற்றிய விவரங்களை பார்ப்போம். பிடல் காஸ்ட்ரோ அவர்கள் கியூபா நாட்டை மிக சிறப்பாக ஆட்சி செய்து ஏகாதிபத்திய நம்பர் 1 வல்லரசை எதிர்த்து நின்று தன் நாட்டு மக்களை வளமுடன் வாழ செய்தார். அவருடைய பெருமையை நாம் அறிவோம். அவருடைய ஃபாலோவர்ஸ் இன்றும் அங்கு ஆட்சியில் இருந்தாலும் அந்த நாட்டில் வைரஸ் தாக்குதல் நடந்த சமயத்தில் யுனைடெட் கிங்டம் நாட்டை சேர்ந்த ஒரு சுற்றுலா கப்பலானது கடலில் வந்து கொண்டிருக்கும் பொழுது ஏறத்தாழ 500 பயணிகள் இருந்தனர். அவர்களுக்கு வைரஸ் தொற்று நோய் ஏற்பட்டது. அவர்கள் கியூபா நாட்டு மக்கள், அந்த மருத்துவர்கள், அந்த நாட்டை சேர்ந்த மருத்துவர்கள் மிக மற்ற நாடுகளை விட சிறப்பாக செயல்பட்டு புதிய மருந்துகளை வைத்து அந்த வைரஸ் தாக்குதலில் இருந்து அந்த யுனைடெட் கிங்டம் மக்களை காப்பாற்றினார்கள். இதெல்லாம் பலருக்கு தெரியாது, படித்தவர்கள் அறிவீர்கள். அதேபோல் சிறிய நாடாக இருந்தாலும் இந்த அளவுக்கு ஆற்றலானது அந்த நாட்டு அதிபர் பிடல் காஸ்ட்ரோ அவருடைய ஃபாலோவர்ஸ், அந்த நாட்டு மக்களின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடந்து கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம், இவையெல்லாம் தான் அந்த நாட்டை மற்ற நாடுகள் வியப்படைய செய்தது. அடுத்தடுத்து ஏகாதிபத்தியம் டாப் 10 வல்லரசுகள் என்று சொல்லக்கூடிய நாடுகள் சிறிய நாடுகளை அடிமைப்படுத்தி தன் நாட்டில் இராணுவ தளவாடங்கள் மற்றும் நியூக்ளியர் பாம்ஸ் இது போன்ற விஷயங்களில் நவீன கண்டுபிடிப்புகளை வைத்துக்கொண்டு மற்ற நாடுகளை அழித்து நாம் ஜெயிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் செயல்படுவார்கள். இவர்கள் நாட்டில் எப்படி அழிவிழுந்த ஆக்கங்கள் வரும் என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம். அமானுஷ சக்தியால் இந்த நாடுகளின் ஒத்துழைப்போடு துணை புரியும் சிறிய நாடுகள்லாம் எப்படி அழிந்துவிடும் என்பதை அடுத்தடுத்து பார்ப்போம்.